பாலாஜி என்னுடைய நண்பன். நிறையா பேசியிருக்கோம். என்னை விட தைரியசாலி அவன். இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டான்னு கேள்விப்பட்டவனே ரொம்ப ரொம்ப வலியாக இருந்தது. அவன் இப்படி ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஆள் இல்லை. நான் அதை அண்ணனுக்கு அடித்தேன். என்னென்ன நடந்துச்சு அப்படின்னா, 5 மாதம் வேலை இல்லைன்றதுக்காக ஒருவன் தன் உயிரை மாய்த்துக் கொள்வானா? ரொம்ப பெரிய கேள்வி இது. வேலை என்பது நம்ம உருவாக்கிக்கிறது தான். எவ்வளவோ வழியை பார்த்துருக்கோம், எவ்வளவோ பிரச்சனையை சந்திச்சிருக்கோம். எதுவுமே இல்லைன்றப்ப கூட ஏறி நின்று நாம் ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நின்றுருக்கோம். இறைவன் கொடுத்த உயிர், அதை இறைவன் தான் எடுக்கணும். அதை நாமோ இல்லை வேறு யாரோ எடுப்பதற்கு எந்த விதமான அனுமதியும் கொடுக்க முடியாது. நான் சொன்னால் அப்சி ஏதோ டப்பிங் சீரியல் வந்தது, அதனால் இது வந்து ஒரு காரணம், அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. எவன் வேணாலும் வரட்டும், எந்த கண்ட்ரிலேருந்து எவன் வேணாலும் வரட்டும், நம்ம நிற்போம், நம்ம ஜெயிப்போம், நம்மளால் முடியும். நாம் பார்க்காததா, நம் செய்யாத அச்சீவ்மெண்ட்ஸா? இந்த உலகம் முழுவதும் பார்க்க வைத்த சீரியல் எடுத்தவங்க தானே நம்ம. இந்த உலகமே வியந்து பார்த்த சீரியல் தானே நம்ம எடுத்திருக்கோம். எத்தனை சீரியல் எடுத்திருக்கோம், எத்தனை அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால் எவனை பார்த்து நம்ம பயப்பட வேணாம். நம்ம ஜெயிப்போம், புதுசாக நம்ம புது புது விஷயங்களை செய்வோம், நம்மளை நம்ம உயிர்ப்பிச்சுப்போம். பாலாஜி நமக்கு ஒரு பாடம். தயவு செஞ்சு மனசு வலிக்குதா, கஷ்டமாக இருக்கா, ஹெல்ப்லைன் ஒரு நம்பர் போட்டு வச்சுக்கோங்க, என்ன கூப்பிடுங்க, நம்ம பேசுவோம். நிறைய அச்சீவ் பண்ண போகிறோம், நிறைய சாதிக்க போகிறோம். இந்த உலகம் நாம் வெல்வதற்கு மட்டும்தான். எவ்வளோ கஷ்டப்பட்டு அல்லல் பட்டு தான் இந்த டைரக்டர்ன்ற சேர்லேயே உட்காடுறாங்க. அந்த டைரக்டர் பொறுப்பு வந்து எவ்வளோ பெரிய விஷயமானது தெரியுமா? ஏன்னா அவரை நம்பி நம்ம ஒரு 60-70 பேர் இருக்கோம். ஒரு 60-70 டெக்னீஷியன்ஸ் வந்து அவர் எப்படி வழி நடத்துகிறாரோ அந்த வழியாக தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டைரக்டரை இப்படி ஒரு அசாதாரணமான முடிவு எடுத்திருக்காருன்னா நிச்சயமாக நம்பவே முடியல. தயவு செய்து இந்த மாதிரியான ஒரு முடிவு இன்னியோட முடிஞ்சு போட்டோம். எல்லாரும் சொன்ன மாதிரி இனிமேல் நம்ம வந்து இந்த கருப்பு சட்டையெல்லாம் அணிஞ்சிக்கிட்டு நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு வரமாட்டோம், வரவும் கூடாது. அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 15 நாளுக்கு முன்னாடி தான் நாங்கள் எல்லா சேனல்ஸ்க்கும் இந்த டப்பிங் சீரியல் நிப்பாட்டணும்னு லெட்டர் அனுப்பியிருக்கோம். ஆனால் இந்த லெட்டரை அனுப்பி அந்த சேனலுக்கு போய் சேர்கிறதுக்குள்ளே இவர் வந்து நம்மளை எல்லோரும் விட்டுட்டு போயிட்டாங்க. குட்டிபத்மினி அம்மா வந்து இப்போ நமக்கு வந்து ஒரு சொல்யூஷன் சொன்னாங்க. ஒரு மாதத்தில் எல்லா யூனியனில் இருந்தும் எல்லாரும் இதே மாதிரி வந்து கலந்துக்கிட்டாங்கன்னா அவங்க இஸ்கான்லேருந்து வந்து நமக்காக நல்ல ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. மணி மேனேஜ்மெண்ட் சோழியராஜா சார் சொன்ன மாதிரி மணி மேனேஜ்மெண்ட்க்கும் கவுன்சிலிங் கொடுக்குறேன்னு இருக்காங்க. ஈஷாலேருந்து எல்லாத்துலேயும் இருந்தும் நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தோன்னா நிச்சயமாக நமக்காக வந்து கவுன்சிலிங் கொடுக்குறேன்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யோகா சென்டர்ஸ்லேருந்து நான் கூப்பிட்றேன். யோகாவும் நம்ம கற்றுப்போம், நிச்சயமாக நம்ம மைண்டெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து நிச்சயமான இந்த முடிவு வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு தொடக்கமாகவே இருக்கட்டும். அவர் சந்திரன் சொன்ன மாதிரி இந்த ஃபயர் வந்து இதோடு நிப்பாட்டக்கூடாது. ஒரு கர்நாடகாவில் எப்படி கன்னடா சீரியல் தவிர வேறு எதுவுமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி ஆந்திராலையும் போராடிருக்காங்க, நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. நிறைய பேர் போராட்டத்தில் இருக்கிறதுனால அந்த சேனல்ஸில் யார் யார் போராடினாங்களோ அந்த ஆர்டிஸ்ட்லாம் கூப்பிட்றதே இல்லையா, இன்ன வரைக்கும் அப்படி நடந்துக்கிட்டு இருக்குது. பட் நான் வந்து ஆந்திராவில் இருக்கிற அந்த பிரசிடென்ட், சின்னத்திரை பிரசிடென்ட் வினோத் பாலா கிட்டே பேசினேன். மேடம், நீங்கள் இந்த போராட்டத்தை ஆரம்பிங்க, நாங்கள் கேரளாவில் இருந்தோம், ஆந்திராவில் இருந்தோம், நாங்கள் எல்லாருமே எல்லா டெக்னீஷியன்ஸுமே வந்து உங்களுக்கு நாங்கள் ஒத்துழைக்கிறோம், நாங்கள் உங்களோடய உட்காடுறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க மட்டும் இல்லாமல் நம்மளோட பெப்சிலேருந்து வந்திருக்காரு சிவா சார், செல்வராஜன், எல்லாருமே சேர்ந்து ஒத்துழைச்சோன்னா நிச்சயமாக நம்ம யாருக்குமே எதிரி இல்லை. நம்ம கலைஞர்கள் இங்கே எல்லாருமே வாழணும், வாழ்கிறதுக்காக தான் நம்ம இருக்கோம். நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல விடிவு காலம் கிடைக்கணும்னா இது ஒரு தொடக்கமாகவே இருக்கட்டும். நிச்சயமாக போராடுவோம், நிச்சயமாக அந்த போராட்டத்துக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும். அதுக்கு நான் உறுதியாக இருக்கேன்.
எத்தனை நாள் வேணாலும் நான் உண்ணாவிரதம் இருக்கேன் இந்த டப்பிங் சீரியல் நிப்பாட்டுறதுக்குன்னு உங்கள் எல்லாரும் முன்னாடியே சொல்லிக்க விரும்புகிறேன். நான் வந்து ஒரு சின்ன திரை தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பில் வரல. நான் ஒரு டெக்னீஷியனாக, ஒரு டைரக்டரையும் மற்ற எல்லாரையும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டெக்னீஷியனாக தான் இங்கே வந்திருக்கேன். தற்கொலைங்கிறது வந்து நிச்சயமாக எந்த ஒரு ப்ராப்ளத்துக்கும் வந்து ஒரு சொல்யூஷன் கிடையாது. சின்ன பிள்ளைங்க எங்கள் அம்மா என்னை கூட்டிகிட்டு ஒரு அடல்சன்ட் ஏஜில் நடிக்கிறதுக்காக எவ்வளோ கம்பெனி கூப்பிட்டு போயிருக்காங்க. ஐயோ நேற்று வந்திருந்தா வேஷம் கொடுத்துருப்போமே, நேற்று தான்மா ஃபிக்ஸ் பண்ணோம். இந்த வார்த்தையை இங்கே இருக்கிற நிறைய பேர் வந்து உணர்ந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தானே என்னமோ தெரியல, நான் வந்து தயாரிப்பாளராக மாறினப்போ நிறைய புதுமுகத்துக்கும், புது டைரக்டர்ஸ், கேமராமேன், ஆர்ட் டைரக்டர்ஸ், மியூசிக் டைரக்டர்ஸ்னு எல்லாருக்கும் நாங்கள் வந்து வாய்ப்பு கொடுத்தோம். அண்ட் எப்போவுமே வந்து நீங்கள் எல்லாருமே சொல்கிறேன், மனசு வந்து தளர விடவே கூடாது. நம்ம வாய்ப்புங்கிறது என்றைக்கு வேணாலும் நம்ம கதவை தட்டும். அதுக்காக வந்து உயிரை கொடுக்கறதுங்கிறது வந்து அது ஒரு சரியான முடிவே இல்லை. நிறைய ஆர்டிஸ்ட் கூட நம்ம பார்க்குறோம், அவங்க வந்து வாழ்க்கையில் வந்து சீக்கிரம் விரக்தி அடைஞ்சிட்டு அவங்க வந்து இந்த மாதிரி தவறான முடிவுக்கு போயிடுறாங்க. இல்லைனா சில பேர் வந்து குடி, ட்ரக்ஸு, இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு பல பேர் வந்து டைவர்ட் ஆகிடுறாங்க. தயவுசெய்து எல்லாருமே கொஞ்சம் யோகா, மெடிடேஷன்லாம் பண்ணி முடியுங்கிற நம்பிக்கையை வந்து நீங்கள் கண்டிப்பாக மனசில் வந்து வளர்த்துக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும், நான் வந்து செல்வராஜ் அண்ணனை போய் பார்த்தேன். அண்ணன் டப்பிங் நிறைய வரப்போகுதுன்னு, நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து எக்கச்சக்கமாக வரப்போகுது. கண்டிப்பாக வந்து இது இப்போ தெரியாது, ஆனால் ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்புறம் பயங்கரமாக வந்து ப்ரொடியூசர்ஸையும் சரி டெக்னீஷியன்ஸையும் பாதிக்க போகுது அப்படின்னு சொல்லி சொன்னேன். கவலைப்படாதமா, ஏதாவது கண்டிப்பாக முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் இப்போ சமீபமாக ரசியா சுல்தான், ராணா பிரதாப், கர்ணா, மகாபாரதம், இப்படி ரொம்ப பிரம்மாண்டமாக ஒவ்வொரு எபிசோடுக்கும் 50 லட்சம் 60 லட்சம் செலவு பண்ணி ஹிந்தியில் எடுக்கிறாங்க. அதை எப்படி நம்ம ஈடுகட்ட முடியும் இங்கே தமிழில்? நம்மளால் நிச்சயம் அந்தளவுக்கு செய்ய முடியாது. அண்ட் ஆல்ரெடி நார்த் இந்தியன் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ஆர் வெரி அட்ராக்டிவ். அவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க. அவங்களுடைய உடை, அதுக்கு அவங்க செலவு பண்ணுற பணம், அதெல்லாம் பயங்கரம். அதை கொண்டு வந்து இங்கே தமிழில் போடும்போது கண்டிப்பாக அந்த குவாலிட்டியை வந்து ஒரு தமிழ் பிடிச்சிடும். அந்த பணத்தில் ஒரு 30% கொடுத்தா கூட நம்மளால் அதை விட பெட்டர் குவாலிட்டி கொடுக்க முடியும். 30% கொடுத்தா போதும். ஆனால் அங்கே அவ்வளோ பெரிய ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு நம்மளை வந்து இங்கே 1 லட்சத்தில் பண்ணு, அதுலேயும் சர்வீஸ் டேக்ஸு, அதுலேயும் டிடிஎஸ்ன்னும் போது ரொம்ப ஒரு சிரமமான ஒரு இது. இல்லைனா ஏன் ஃபுட்டேஜுக்கு நம்ம ஏன் டைரக்டரை ப்ரெஷர் பண்ணணும்? பிகாஸ் ஃபண்ட்ஸ் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கிறனால தான் டைரக்டரை வந்து ப்ரெஷர் பண்ணுறோம். ஸோ இது கண்டிப்பாக வந்து எல்லாருமே, எல்லா டெக்னீஷியனும் இதில் வந்து நாட் ஓன்லி டைரக்டர்ஸ், டப்பிங் சீரியல் நிறுத்தப்படுறதுனால ப்ரொடக்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து ஏறப்போகுது. அதனால் வந்து டாக் ஷோஸ் வரலாம், கேம் ஷோஸ் வரலாம். ஸோ ஆர்டிஸ்ட்டு, அப்புறம் வந்து லைட்டில் இருந்து, மேக்கப்பில் இருந்து எல்லாருக்குமே வந்து வேலை வந்து உயரப்போகுது. அண்ட் எப்போ கர்நாடகாவில் வந்து பல வருஷமாக வந்து டப்பிங் வந்து பக்கத்தில் யாருமே போக முடியாது, படமும் போக முடியாது, சீரியலும் போக முடியாது. ஸோ கண்டிப்பாக பெப்சி இதில் வந்து உதவி பண்ணி மற்ற எல்லா டெக்னீஷியனுமே வந்து இந்த கருப்பு உடைங்கிறது நம்ம திருப்பி அணியக்கூடாது. இந்த மாதிரி ஒரு டைரக்டருடைய ஒரு மரணம்ங்கிறது வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பாடமாக இருக்கணும். இது வந்து ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி எனக்கு ரொம்ப ஒரு விதத்தில் சந்தோஷம், ஒரு விதத்தில் துக்கம். அவர் வந்து இந்த மாதிரி அநியாயமாக ஒரு அவசர முடிவு எடுத்துட்டாருன்னு. ஒரு பக்கம் என்ன சந்தோஷம்னா, அட்லீஸ்ட் இப்போவாது நீங்கள் எல்லோரும் இவ்வளோ பேர் வந்தீங்களே. ஏன்னா ஒரு சங்க கூட்டம்னா ஒரு 40 பேர் 50 பேர் இருந்தாலே பெரிய விஷயமா இருக்கும். இன்றைக்கி அப்படி இல்லாமல் நீங்கள் எல்லாருமே இங்கே வந்ததுக்காக உங்கள் எல்லாருக்கும் நான் கைகூப்பி என்னுடைய மனமார்ந்த நன்றியை வந்து சிறந்தாழ்த்தி இங்கே சொல்லிக்கிறேன். தயவுசெய்து நம்ம ஒற்றுமையாக செயல்படணும். இந்த மாதிரி ஒரு நிலைமை இனிமேல் நம்மளுடைய நடிகர்களாக இருக்கட்டும், டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், தயாரிப்பில் யாருடைய குடும்பத்திலும் இப்படி ஒரு நிலைமை வரவே கூடாது. ஏன்னா இறக்குறவங்க என்னமோ டக்குன்னு இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் உங்கள் குடும்பம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுதுங்க, அந்த குழந்தை எவ்வளோ பாதிக்கப்பட போகுது, மனைவி எவ்வளோ பாதிக்கப்பட போகிறாங்கிறது அந்த நேரத்தில் யாரும் யோசித்து பார்க்குறதில்ல. ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லோரும் ஒத்துமையாக போராடணும். ஒரு 2005 அது வந்து நம்ம அதுவரை சின்னத்திரை உலகின் பொற்காலம் அது. ஏனென்று சொன்னால் தெலுங்கு, தமிழ் 2 ஷூட்டிங்கும் இங்கே தான் நடந்துகிட்டு இருந்தது. எங்கே திரும்பினாலும் ஷூட்டிங் விட எங்கே திரும்பினாலும் வண்டி நிற்கும், பார்த்துருப்பீங்க. வேலைகள் அவ்வளோ போயிட்டு இருந்தது. அதாவது ஆர்டிஸ்ட்டுகள் வந்து டேட் கொடுக்க முடியல, டைரக்டர்களுக்கு வந்து கூப்பிடும்போது இல்லை நான் வேறு கமிட் ஆகிட்டேங்கிற அளவுக்கு அப்படியான ஒரு வேலை வாய்ப்பு இருந்தது. அந்த மாதிரி நேரத்தில் தான் எல்லாரும் கமிட்மெண்ட் பண்ணது, இதை நம்பலாம் என்கிற ஒரு சூழ்நிலை. அப்போ தான் வந்து எல்லாம் விட்டு சின்னத்துறையை ஒரு தொழிலாக எடுத்துக்கொள்ள முடியும் நம்ம கலைஞர்கள், நடிகர்கள்லாம் வந்து சேர்ந்த நேரம் தான் அந்த நேரம். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அப்படி இருந்திருக்கலாம். ஆந்திராவில் இருக்கிற சேனல்கள் சொன்னாங்க, இனிமேல் தெலுங்குக்கு எடுக்கிற ஷூட்டிங்கள் அனைத்தும் ஹைதராபாத்திலோ அல்லது ஆந்திராவின் பிற பகுதிகளில் தான் நடத்தணும், சென்னையில் நடக்கிற சீரியல்களை நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ண மாட்டோன்னு சொன்னாங்க. அன்னைக்கு பிடிச்சது நமக்கு 50% சீரியல் அப்படியே தெலுங்கு சீரியல் நின்று போச்சு, அங்கே போயிடுச்சு.
இதை நம்பியிருந்த தொழிலாளர்களும் இதை நம்பியிருந்த நடிகர்களும் அதுக்கு பின்னாடி வந்து ஆந்திராவுக்கு போக முடியல, எல்லாரும் இங்கே தான் இருக்கோம். அதில் ஒரு 50% வேலை வாய்ப்பு இந்த தெலுங்கு சின்னத்திரை உலகம் மாறி போனதுனால நமக்கு குறைஞ்சது. அதுக்கு அடுத்தது மெதுவாக கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்னாடி முதல்ல பாலிமர் சேனலில் தான் இந்த இதை ஆரம்பித்தாங்க, டப்பிங் சீரியல். அப்போவே நாங்கள் கதறணும், டப்பிங் சீரியல் நம்ம வாழ்க்கையை கெடுக்க போகுதுன்னு. அப்போ என்னென்னா நம்ம நண்பர்களுக்கே புரியல, ஏன்னா பாலிமர்ங்கிற ஸ்ட்ரெயிட் சீரியல் ஒன்றும் பெருசாக பண்ணல அப்படிங்கிறதுனால அது புரியல. அதுக்கு அடுத்தது ராஜ் டிவி தொடங்கினாங்க. அதுக்கு அடுத்தது விஜய் டிவியும் ஜீ தமிழும். நண்பர்களே, விஜய் டிவிக்கும் இவங்க சொன்னாங்க 60,000 ரூபா தராங்க அப்படின்னு மேடம் சொன்னாங்க. அது மற்ற சேனல்களில். ஜீ தமிழுக்கும் விஜய் டிவிக்கும் அவங்ககிட்ட சாஃப்ட்வேர் எல்லாமே ஹிந்தியில் பண்ணது இருக்குது. அவங்களுக்கு 5,000 ரூபா அல்லது 10,000 ரூபா டப்பிங் மட்டும்தான் அவங்க வந்து பண்ணுறது. இன்னைக்கு கேட்டால் சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து செலவை கட்டுப்படுத்த முடியல. நான் கேட்கிறேன், ஸ்டார் சேனலுக்கும் ஜீ நெட்வொர்க்கும் டப்பிங் சீரியல் போட்டு தான் பிழைக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கா? நாம் சிறிதாக வரும்போது அனுமதித்தோம், 1 2 ஆச்சு, 2 3 ஆச்சு, நம்ம வந்து ஒன்றா சேரல. இன்றைக்கு அது புற்றுநோய் கட்டி மாதிரி பரவி முழுவதுமாக ஆக்கிரமித்திருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி மக்கள் தொலைக்காட்சியில் வந்து போடுறாங்க சேனல். நண்பர்களை, நான் வந்து இப்போ கேட்டால் யாரும் ரெஸ்பாண்ட் பண்ணுறதில்ல. ஈஸியான ஒரு பதில் இருக்குது எல்லாருக்கும், எல்லாரும் நிறுத்தினா நாங்கள் நிறுத்திக்கிறாங்க. எல்லாரும் எப்போ நிறுத்துவாங்க? கிட்டத்தட்ட ஒரு 11 வருட நட்பு எனக்கும் பாலாஜி சாருக்கும். ஒரு 3-4 சீரியல் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னால் முடியாது அப்படின்னு அவர் நினச்ச விஷயம் எதுவுமே கிடையாது. ஏன்னா ப்ரொடியூசர் என்ன கேட்குறாங்களோ அதுக்கு ஒரு படி மேலே உழைத்து கொடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் அவர். எப்படின்னா, இப்போது 8 சீன் ஒரு நாளைக்கு எடுக்க சொன்னாலும் 8 சீன் எடுப்பார். 10 சீன் ஒரு நாளைக்கு எடுக்க சொன்னாலும் 10 பேர் எடுப்பார், 10 சீன் எடுப்பார். 8 சீனும் 10 சீனும் எடுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அந்த 8 சீனையும் வேறு வேறு கோணங்களில் எடுப்பார். ஒரு நடிகனா பல சமயங்களில் நான் கோபம் அடைஞ்சிருக்கேன், எரிச்சல் அடைஞ்சிருக்கேன். சார் இந்த ஆங்கிளில் தான் எடுத்துட்டாரு, எடுத்ததே எதுக்கு திரும்ப திரும்ப எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு கோபம் கூட பட்டிருக்கேன். அவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணியிருக்கேன். ஆனால் அதை சிறப்பாக எடுக்கணுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் எடுத்ததையே திரும்ப திரும்ப எடுத்திருக்காரு. அவ்வளோ ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட்டு. அவ்வளோ சீக்கிரம் அவர்கிட்ட இருந்து ஒரு பாராட்டு கிடைச்சிடாது. ஏன்னா அந்த ஒரு பாராட்டு கொடுத்தா நம்மளுடைய வேகம் ஒரு சின்ன ஒரு மமதை வந்துருமோ அப்படிங்கிறதுக்காக நம்மளை மேலே மேலே ஓட விட்டு அன்றைய ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு தான் அந்த சீன் நல்லா இருந்தது. சார் நீங்கள் அதை அப்போவே சொல்லியிருக்கலாமே, நீங்கள் ஒன்றுமே ரியாக்ட் பண்ணல, இல்லை எனக்கு சொன்னால் அடுத்த சீனில் நீங்கள் எங்கேயோ விட்டுடுவீங்களோ அப்படின்னு நினச்சி தான் நான் சொல்லலை அப்படின்னு அவர் வந்து தட்டி கொடுத்து வேலை வாங்கக்கூடிய ஒருவர். அவர் வந்து தற்கொலை பண்ணிட்டாருன்னு கேட்கும்போது உண்மையிலே ஜீரணிக்க முடியல. ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. பாலாஜி சாரா? ஏன்னா ஏப்ரல் 1ஆம் தேதினா பரவாயில்ல, ஏதோ ஃபூல் பண்ணுறாங்கன்னு நினச்சிருக்கலாம். ஏப்ரல் 2ஆம் தேதி ஒரு இடி மாதிரி இறங்கின ஒரு விஷயம், அது ஜீரணிக்க முடியல. எந்த ஒரு பிரச்சனைக்குமே கீழே வந்து பொருளாதார பிரச்சனைங்கிறது நீர் பூத்த நெருப்பு மாதிரி இருந்துகிட்டு இருக்கும். கண்டிப்பாக இதுலேயும் இருக்குது. இன்றைக்கு ஒரு மந்த நிலை, ஒரு தேக்க நிலை நம்ம சீரியல் இண்டஸ்ட்ரியில் இருக்குது. இப்போ இண்டஸ்ட்ரி யார் கையில் இருக்குங்கிறது யாருக்குமே தெரியல. முன்னாடி ஒரு ப்ரொடியூசர் இருந்தாங்க, ஒரு டைரக்டர் இருந்தாங்க, டைரக்டர் கையில் இருந்தது. அதுக்கப்புறம் கிரியேட்டிவ் டைரக்டருங்கிற ஒரு போஸ்ட் வந்துச்சு. டைரக்டர் கிட்ட இருந்து பவர் ஷிஃப்ட் ஆச்சு. இப்போ யார் கையில் போகுது, லகான் யார் கையில் இருக்குது தெரியல. டைரக்டருங்களுக்கு கேட்டால் டைரக்டருங்களால் எந்த முடிவும் எடுக்க முடியல, கிரியேட்டிவ் டைரக்டர்ஸால் எந்த முடிவும் எடுக்க முடியல, ப்ரொடியூசருங்களாலும் எந்த முடிவும் எடுக்க முடியல, பாவம் சேனலாலையும் முடிவு எடுக்க முடியல. ஏன்னா அங்கே எக்ஸிக்யூட்டிவ்ஸ் மாறிக்கிட்டே இருக்காங்க. எதுவுமே கூடாது, இது வந்து தமிழ்நாடு வந்து தமிழர்களுக்கு மட்டுமே, ஆந்திரர்களுக்கு மட்டுமே, கர்நாடகர்களுக்கு மட்டுமே, அப்படிலாம் கிடையாது. இது வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம். யார் வேணால் வரலாம், திறமை இருக்கிறவங்க எல்லாரும் இங்கே வரலாம். ஆனால் அங்கொன்றும் இங்கொன்றுமா மொழிமாற்றத்துறைகள் வந்தபோது கூட இந்த பிரச்சனை கிடையாது. எல்லா சேனல்லையும் சில சேனல்கள் இருக்குது, தமிழ்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த சேனலில் கூட பிரைம் டைமில் கூட மொழிமாற்று சீரியல்கள் வரும்போது பல தொழில்நுட்ப கலைஞர்கள் நசுக்கப்படுறாங்க. இது சகஜம் தானே அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா சினிமா வேற, சீரியல் வேற. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சினிமாவில் ஒரு குறிப்பிட்ட சில காலம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் போதும், அப்போ சேமித்து வச்சா ஆயுசு முழுக்க நல்லா சுகமாக வாழலாம். ஆனால் சீரியல் அப்படி கிடையாது. ஒவ்வொரு சீரியல் முடிக்கும் போதும் நம்ம வாழ்க்கையை புதுசாக ஆரம்பிக்கிறோம், புதுசாக சண்டை போடுறோம், ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிறோம். ஒவ்வொரு தடவையும் ஒரு ட்ரெட்மில்ல ஓடுற மாதிரி இருக்கு. 10 கிலோமீட்டர் தூரம் ஓடினாலும் மிஷின் ஆஃப் பண்ணிட்டு கீழே இறங்கினா எங்க இடத்துல ஆரம்பிச்சோமோ அந்த இடத்துல நிற்கிறோம். அப்படிப்பட்ட நிலைமையில தான் இருக்கு. தயவு செஞ்சு இதை அனைத்து சங்கங்களும் தலையிட்டு இதை ரெகுலேட் பண்ணணும்.
எல்லாரும் நல்லா இருப்போம். இந்த மொழிமாற்று சீரியல்கள் வர்றதுனால 100% எல்லா டிஆர்பியும் அவங்களுக்கு போகிறதும் கிடையாது. ஓரளவுக்கு டிஆர்பி வருது. இன்னும் கொஞ்ச நாளில் கண்டிப்பாக இந்த மொழிமாற்று சீரியல்கள் அவங்களே நிறுத்திடுவாங்க. ஆனால் அந்த காலம் வர்றதுக்குள்ள இங்கே இன்னும் எத்தனை இழப்புகள் வரப்போகுது, அதை தாங்கிறதுக்கு நம்ம எத்தனை பேர் தயாராக இருக்கோம்? யாருமே தயாராக இல்லை. ஸோ நம்மளால் முடியும். இப்போ ஹிந்தியில் வந்து பொருட்செலவில் எடுக்கிறாங்க, கதைங்க சும்மா சிம்பிளாக சொன்னால் கூட போதும். நல்லபடியாக சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு வரவேற்புங்கிறது இருக்கும். இப்போ ஹிந்தி சீரியல் நம்ம காம்படிஷனாக இருந்தால் பரவாயில்ல, கொரியன் சீரியல் காம்படிஷனாக இருந்தால் என்ன பண்ண முடியும்? நம்ம தமிழாவது பரவாயில்ல, கிட்டத்தட்ட ஒரு 9 கோடி பேர் பேசக்கூடிய மொழி, கிட்டத்தட்ட 2 நாடுகளில் ஆட்சி மொழி தமிழ்நாடை தவிர்த்து. ஆனால் கொரியா என்பது கிட்டத்தட்ட வெறும் 5 கோடி 10 லட்சம் தான் கொரியன் பாப்புலேஷனே. சவுத் கொரியாவை தாண்டி கொரியன் லாங்குவேஜ் பேசுகிறவங்க கிடையாது. ஆனால் கொரியன் சீரியல் எங்கே மொழி மாற்றம் பண்ணிட்டு இருக்கிறாங்க? ப்ளீஸ் தயவு செஞ்சு ஏதாவது செய்யுங்க. பாலாஜி அது ஒரு நல்ல டெக்னீஷியன், ஒரு நல்ல டைரக்டர். அவர் இறந்ததுக்கு என்ன ஃபேமிலி ப்ராப்ளம்ன்றது தனியாக உள்ளேருந்து முளைக்கிறது கிடையாது. என்றைக்கு ஒரு 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 ஆம்பளை, நான் என் வீட்டில் நான் சம்பாதிக்காமல் 3 மாதம் நான் வீட்டில் உட்காந்தேன்னா, என் பொண்டாட்டி பேசுறது, என் பிள்ளைங்க பேசுறது, அவங்க மாமியார் பேசுறது எல்லாமே எனக்கு வந்து ஒரு சைக்கிக்காக தான் ஃபீல் ஆகும். நானும் அதே முடிவு தான் எடுப்பேன். இந்த முடிவுக்கு அப்புறம் ஒரு டேரக்டர், அவர் பேரை சொல்ல விரும்பல, நான் ரொம்ப மதிக்கிற ஒரு டேரக்டர், அவர் மெசேஜ் அனுப்புறாரு எனக்கு, நெக்ஸ்ட் நான் தான் ஸ்ரீன்னு. இது இப்படியே தான் போயிட்டு இருக்கணுமா? இதுக்கு நம்ம தான் ஒரு முடிவு எடுக்கணும். பெரியவங்க இருக்காங்க, முடிவு எடுப்பாங்க. தயவுசெய்து இதுக்கு ஒரு முடிவு நம்ம கண்டிப்பாக எடுத்தாகணும். இது டப்பிங் யூனியனுக்கு அகேன்ஸ்டோ எதுக்கும் அகேன்ஸ்டோ கிடையாது. ஏன் கூட இருக்கவங்க, ஏன் குடும்பம், என்னை சார்ந்தவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும், சம்பாதிக்கணும், சாப்பிடணும். பாலாஜி யாதவ் அகலக்கால் எடுத்து ஒன்றும் டி நகர்லையோ மவுண்ட் ரோட்லேயோ வீடு வாங்கலை, டொக்கில் போய் வாங்கினாரு. ஒரு சூப்பர் டேரக்டர், ஒரு நல்ல டெக்னீஷியன், நம்மளெல்லாம் வாழ வைக்கிற ஒரு இயக்குனர்கள் இவங்க இல்லைன்னா நம்ம கிடையாது. அவங்க ஒரு சொந்த வீடு வாங்கக்கூடாதா? அது கூட அவங்க உரிமை கிடையாதா? அது ஒரு அகலக்காலா? கிடையாது. தயவு செய்து ஏதாவது ஒன்று பண்ணுவோம். பாலாஜி யாதவ் அவருடைய குணங்கள், அவருடைய ஒர்க்கை பற்றி எல்லாரும் பேசிட்டாங்க. நானும் திரும்ப அதை தான் ரிப்பீட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த இடத்துல நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். நடிகர் ஏசி முரளி அவரும் இதே மாதிரி ஒரு 6 மாத காலம் ஒரு வேலையே இல்லாமல் அவர் வந்து அவருடைய உயிரை போக முடியாதாயிடுச்சு. அதே தான் பாலாஜி யாதவும் இப்போது அது மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அவரும் போயிருக்காரு. இது 2 விஷயத்துலையும் பார்த்தால் வேலையின்மை அப்படிங்கிறது, வேலைகள் நிறைய இருக்குது, சேனலில் நிறைய ஒர்க்கு போய்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கு வேலை இல்லை. டப்பிங் சீரியல்ஸ் அப்படிங்கிறது வந்து அதர் லாங்குவேஜில் வந்து இங்கே டப் பண்ணுறோம். அது என்னென்னா அவங்களுடைய இது வந்து எங்களுக்கு வந்து ஜஸ்ட் 30,000-40,000 ருபீஸ் இப்போ குட்டி பற்றி நம்ம சொன்ன மாதிரி அதில் வந்து எங்களுக்கு கிடைக்குது. அப்படி கிடைக்கும்போது இது எங்களுக்கு லாபகரமாக இருக்குது அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கமாக இருக்கலாம். நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்ம எங்கே ஆரம்பித்தோம், ஒரு சேனல்லேருந்து இத்தனை சேனல் வர்றதுக்கு இவ்வளவு டேலண்ட்ஸ் வந்து அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அப்புறமா அப்போ இவங்களுக்கெல்லாம் டேலண்ட்டே இல்லைன்னு அர்த்தம் ஆகிடுமா? கிடையாது இல்லையா? அண்டு ஒரு கலைஞன் இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் அவன் அடுத்த தொழிலுக்கு எங்கே போவான்? ஒரு நடிகர் சங்கத்தில் ஒரு 1500 பேர் மெம்பர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு சங்கங்களையும் எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு 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 எபிசோடுக்கு எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க? கிட்டத்தட்ட ஒரு 70-80 குடும்பங்கள் ஜஸ்ட்டு ஒரு நாள் வேலையில் இருக்கும்போது அப்போ எத்தனை குடும்பங்கள் பாதிக்குதுங்கிறத வந்து எல்லாரும் கொஞ்சம் நினைக்கணும். சம்மந்தப்பட்டவங்க கண்டிப்பாக இது நினைக்கணும். நினச்சா இது வந்து இந்த டப்பிங் சீரியல்ஸை ஸ்டாப் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஒரு நல்ல கலைஞன் இன்னைக்கு தற்கொலை முடிவு எடுத்திருக்கான்னா, அது தன் உயிரை மாய்ச்சிருக்கான்னா, அது அவன் மேலே சுமத்தப்பட்ட அல்லது அவனை இந்த நிலைக்கு தள்ளப்பட்ட ஒரு கொலை தான். இப்போ இது வந்து இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்றது எல்லாருடைய நிலையும் கூட, ஒரு முடிவும் கூட. அது எப்படிங்கிறது தான். ஏதாவது ஒரு முடிவு அப்படிங்கிறது இல்லை. இதுதான் முடிவு என்னங்கிறத தீர்மானிக்கணும். இதுக்கு யார் காரணம்? தம்பி அப்சல் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, இயக்குநர்களிலிருந்து கிரியேட்டர் போச்சு, அப்புறம் தயாரிப்பாளர் கை, அப்புறம் ஆனால் இல்லை, தொலைக்காட்சி முதலாளிகள் கையில் தான் இது இருக்கு. அதை உறுதியாக யாருங்கிறத நம்ம அடையாளம் நாம் தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது. அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க. சில பேர் ஃபண்டு கொடுத்தாங்க, சில பேர் நேரம் ஒதுக்கி கொடுத்து அதுக்கு பணம் வாங்கிட்டு செஞ்சாங்க. இன்றைக்கி எதுவுமே தேவையில்லை, ஒரு 3000 ரூபா 1500 ரூபாய்க்கு கூட குப்பைகளை வாங்கி இன்றைக்கி உள்ள சொருகி இன்றைக்கி நம்மளை
நம்மளுடைய குடும்பங்களை நடுத்தருவில் நிப்பாட்டியிருக்காங்கன்னா அது அவங்க மட்டுமே தான். இதில் வந்து சமரசம், பெரிய தொலைக்காட்சி, சின்ன தொலைக்காட்சி, நடு தொலைக்காட்சிங்கிறதுலாம் இல்லை. எல்லா தொலைக்காட்சியும் தான். ஆளுங்கட்சி தொலைக்காட்சி, எதிர்க்கட்சி தொலைக்காட்சி, எதிர்க்கட்சியாக இருந்த தொலைக்காட்சி, ஒரு எம்எல்ஏ வச்சுருக்கிற தொலைக்காட்சி, நாட்டை பிடிக்கணும்னு நினைக்கிற தொலைக்காட்சி, எல்லா தொலைக்காட்சியும் தான். இன்றைக்கி எல்லாத்தையும் எல்லா தொலைக்காட்சிகளையும் குப்பைகளை கூட்டி இன்றைக்கி இந்த சமூகத்தையும் கெடுத்துக்கிட்டு இருக்கு. அதில் போடுற நகை மாதிரியே போடணும், அதில் போடுற சேலை மாதிரியே கட்டணும்னு இங்கே இருக்கிற இந்த சமூகத்தில் உண்டாக்குற குழப்பங்கள் அதிகம். ஆக இப்படி இருக்குது. இப்போ இதுக்கு என்ன செய்யணுங்கிறது தான் முறையாக நாம் எல்லாரும் ஒன்று திரண்டு ஒன்று சேர்ந்து இன்றைக்கி இங்கே வந்திருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு 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 இந்த சோகத்திலையும் சொன்ன மாதிரி சகோதரி குட்டி பத்மினி அவர்கள் சொன்னது போல் இன்றைக்கி நிறைஞ்சிருக்கிறது ஒரு பெரிய ஒரு ஒரு நெகிழ்வு. அந்த சோகமான சூழலையும் ஒரு ஒற்ற நிலையில் ஒரு தீயாக நிற்கணும். ஒரு அலைபேசியிலே அளவலாவிக் கொண்டிருந்த ஒரு நண்பர் மறுநாள் பொழுது விடியும் போது உயிருடன் இல்லை. நமது பாலாஜி யாதவா என்பதை இன்னமும் கூட நம்ப முடியாது. நிறைய பேர் திணறிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு வாய்ப்பே இல்லை என கருதுகிறார்கள். ஆனால் உண்மையில் வாய்ப்பே இல்லை என்பதுதான் இந்த மரணத்திற்கான காரணம் என்பதை நாம் உணர்கின்ற வேளையில் மிக பெரும் துயரமாக அதை உணர்கின்றோம். மொழிமாற்றுத் தொடர்கள் எனும் பெரிய அரக்கன் நமக்கு எதிராக மாபெரும் விஸ்வரூபத்தோடு நின்று கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் அதனை எதிர்கொள்வது எப்படி என்பதை இந்த நிகழ்வில் இருந்து ஒரு நல்லதொரு முடிவினை நோக்கிய ஆரம்பமாக இது இருக்க வேண்டும். எப்படி ஈழப் போராட்டத்தில் முத்துக்குமார் என்கிற ஒரு மாபெரும் தமிழனின் மரணம் உந்து சக்தியாக இருந்ததோ அதுபோல இந்த வாழ்வு போராட்டத்திற்கு நமது பாலாஜி யாதவின் மரணம் உந்து சக்தியாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். நான் கடந்த 12 வருடங்களாக பாலாஜி யாதவோடு தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 மெகாவுக்கு கதைவசனம் எழுதியிருக்கிறேன். சாதாரணமாக அவர் ஒரு இயக்குனர், நான் ஒரு எழுத்தாளர் என்ற முறையிலே அறிமுகமாகி அவர் எனக்கு பக்கத்து ஒரு திருச்சிக்காரர் வீட்டிலே அப்பாவோடு 2-3 கோடி ரூபாய் சொத்து இருந்தும் சினிமாதான் என் வாழ்க்கை என்ற நம்பிக்கையோடு சென்னைக்கு படையெடுத்து வந்தவர். வந்தும் ஜெயித்து காட்டியவர். அவர் வந்து ஒரு ப்ரொடியூசருடைய டைரக்டர். அவருக்கு 8 சீனு போதுன்னு எழுதி கொடுத்தா, ஜி முடிச்சிட்டேன் 6 மணிக்கு, இன்னொரு 3 சீன் கொடுங்க ஜின்னு. என்ன பாலாஜி இப்படி தொல்லை பண்ணுறீங்க? அப்படி வந்து அவ்வளவு மிஷினரி மாதிரி ஒர்க் பண்ணுவார். ஒரு 10 மணிக்கு ரிலீவ் ஆகிட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியாக அப்புறம் கூப்பிட்டு நம்மள்ட்ட அன்போடு ஒரு இயக்குனராக மட்டுமில்ல ஒரு சகோதரனாகவே என் கூட வந்து வாழ்ந்தார். இரவு ஒவ்வொரு நாளும் 12 மணிக்கு படுத்துருவேன், ஒரு செல்ஃபோன் ரிங் ஆகும். இப்போ சமீப காலமாக கேட்பார், என்ன ஜி தூங்கிட்டீங்களா? இல்லை பாலாஜி, என்ன வரைஞ்சி வேலை நம்ம இல்லைன்னா வேலைக்கு நாம் தான் தலையெழுத்து. அதை நம்மளை அழைச்சே ஆகும். கண்டிப்பாக நம்மளுக்கு வேலை வரும். அந்த நம்பிக்கை ஒன்றும் கவலைப்படாதீங்க ஜி, வரும், நம்ம ஜெயிப்போம். இப்படி தினம் எனக்கு ஒரு எனர்ஜி டானிக் மாதிரி நைட்டில் பேசுவார். இப்போ நான் படுத்திருக்கிறேன், என் போன அருகாமையிலே இருக்கிறது. ஆனால் ஜி என்ற சத்தம் மட்டும் வரவில்லை. பாலாஜி யாதவ் உறங்கிவிட்டார். அவர் எழுந்திருக்காத ஒரே ஒரு பாலாஜி ரெடி அப்படின்னா எழுந்திரிச்சு உடனே வந்து ஷாட் வச்சுருவார். மார்ச் ஊரியில் மட்டும்தான் பாலாஜி ரெடின்னா அவர் எழுந்திரிச்சு வரவே கிடையாது. எல்லாரும் நண்பர்கள், ஆனால் ரொம்ப நெருங்கி. ஏன் இங்கேருந்து பேங்காக்கில் போயிட்டு கூட 10 நாளைக்கு 20 எபிசோடு எழுதி வாங்கிட்டு போயிட்டார். அங்கே போய் கூட ஜி வந்ததெல்லாம் கொஞ்சம் முடிச்சிட்டோம், இன்னும் கொஞ்சம் எழுதி எங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருங்களேன். இப்படி வந்து ஒரு எழுத்தாளனை வேலை வாங்கி நட்போட அன்போட ஒரு சகோதராய் வாழ்ந்தார். உங்களுக்கெல்லாம் 1-to-1 பர்சனலாக தெரிஞ்சதுனால தான் இன்றைக்கி எல்லாருமே நடிகர்கள் எடுத்துக்க. சஞ்சீவ் அன்றைக்கி வந்து மார்ச்சில் வந்து அழுதுட்டாப்பில், தீபக், நம்ம தேவ், ஸ்ரீ, நீ எல்லாருமே வந்தவங்க வரான். ஏன் அத்தனை என் செல்ஃபோனுக்கும் கவிதா பாரதி செல்ஃபோனுக்கு தான் அவ்வளவு பேருமே வந்து கேட்டாங்க. என்ன சொல்ல போனால் என் வீட்டில் ஒரு உறவினர் இறந்த துக்கம் மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. எனக்கு பேச முடியல. இன்னும் நான் ஒரு நார்மலான நிலைமைக்கு என்னால் வர முடியல. இது எல்லாம் ஏன்? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? சினிமாவிலிருந்து ஜெயிக்க முடியாமல் சரி சர்வைவல்னு சொல்லிட்டு ஒரு சின்னத்திரையை நோக்கி நம்ம வந்தோம். சந்தோஷமாக இருக்கிறோம், இந்த வேலை நிரந்தரமாக இருக்கணும், வீடு வாங்குகிறோம், காரு வாங்குகிறோம், பிள்ளையை கொண்டு போய் கான்வென்ட்டில் சேர்க்குறோம். ஆனால்
இப்போ அதையும் சேனல்கள் நிறையா வந்துருச்சு. வேலை நிறையா இருக்குது, ஆனால் வேலை நமக்கு இல்லை. மொழிமாற்ற சீரியர்கள் வந்து நம்ம வேலையெல்லாம் பறிச்சிருச்சு. ஆகவே தயவுசெய்து இது மூலமாவது, இந்த பாலாஜி யாதவர் ஒருவர் போதும், இவர் மூலமாவது இனிமேல் எதிர்காலத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல் தயவுசெய்து காப்பாற்றுங்க எல்லாரும். பாலாஜி முதல்ல அவர் பாலாஜின்னு தான் போட்டுட்டு இருந்தான்னு நினைக்கிறேன், அப்புறம் தான் யாதவ் சேர்த்தாருன்னு நினைக்கிறேன். அவர் கூட நான் ரோஜான்னு ஒரு படம், ஒரு சீரியல், ஏவிஎம்னுடைய சீரியல், ராஜ் பிரபு தான் பண்ணார். அதில் தான் எனக்கு ஃபஸ்ட்டு அறிமுகம். ரொம்ப கோஹராக தெரிவார். நீங்கள் சொன்னாங்க ஆல்மோஸ்ட் 6 ஃபுட்டர். ஷூட்டிங்க்கு வந்தார்னா ஒரு ஓவர் எனர்ஜியான்னு தெரியல, செவுத்தை அடிப்பார், மரத்தை அடிப்பார், அப்படி ஒரு ஒரு ஆங்க்ரி யங் மேனாகவே இருந்தார். ஸ்லோலி நான் அவர் கூட பழக தான் தெரிஞ்சுது, அந்த இது மாதிரி தான், இந்த பலாப்பழம் எப்படி மேலே முள்ளாக இருக்கும், உள்ளுக்குள்ளே அவ்வளோ சுவையாக இருக்குமோ அப்படி ஒரு இனிமையான மனிதர், ரொம்ப குழந்தைத்தனமான மனிதர். அண்டு கடைசியாக ஐ திங்க் அது ஒன்று தான் சீரியலில் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். கேப்டன் டிவியில் வணக்கம் சென்னைன்னு ஒரு சீரியல் பாலாஜி யாதவ் பண்ணேன். அதில் நான் ஒரு முக்கியமான ரோல் ஒன்று பண்ணேன். அண்ட் ஐ லவ்ட் இட், பாலாஜி லவ்ட் இட். அவ்வளோ நெருக்கமாக இருந்தோம் நாங்கள் அந்த பீரியடில். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் இங்கே கூட ஒர்க் பண்ணியிருப்பீங்க. இந்த அவருடைய ஸ்டைல் ஆஃப் ப்ராம்ப்டிங் பார்க்கணும். அப்படி பேப்பர் எடுத்தாருன்னா முடிஞ்சுது, அவ்வளோ சீன் இஸ் ஓவர், ஒன் ஷாட் இட்ஸ் ஓவர். நீங்கள் நம்ம ரெடியாக இருக்கணும். நம்ம அந்த மாதிரி ஒரு டெக்னீஷியன்ஸ் அவங்களாம் நம்ம எப்படி பார்க்க போகிறோன்னு தெரியல. பர்டிகுலராக நம்ம ராஜ் பிரபு சொன்ன மாதிரி அந்த ஒரு 11:30 மணிக்கு எனக்கு அந்த சரவண மீனாட்சி டைமுக்கு ஃபோன் பண்ணுவார். சார் உங்களுக்குள்ளே இப்படி ஒரு காமெடியன் இருக்கிறதே எனக்கு தெரியாது. இல்லை என்னுடைய செல்ஃபே அதுதான், இந்த சீரியஸாக நடிக்கிறது தான் நடிக்கிறது, நான் ரொம்ப காமெடியான ஆளுன்னு சொல்லி டெய்லி நாங்கள் பேசுவோம். அப்படி ஒரு பாராட்டுற குணம். அண்டு அது சில இடங்களில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. பேமெண்ட் பிரச்சனைலாம் வரும்போது அவர் வந்து அவருடைய பணத்தை கொடுத்து எல்லாத்தையும் சரி பண்ணியிருக்காரு. சச் அ போல்ட் மேன். கடைசியாக ஃபோனில் மீட் பண்ணது தான். அவர் ஏன் இப்படி ஒரு முடிவுக்கு போனார் அப்படின்றது இன்னும் தெரியல. ஐ மிஸ் யூ பாலாஜி, வேர் எவர் யூ ஆர், வாட் எவர் யூ ஆர். சரவணன் மீனாட்சி நல்லா இருக்குன்னு ஃபோன் பண்ண தெரிஞ்ச அளவுக்கு சார் ஐ எம் நாட் ஃபீலிங் வெல்னு ஒரு ஃபோன் பண்ணியிருந்துருக்கலாம். ஐ டோன்ட் நோ. இப்போ நம்ம எல்லாமே அவரை மிஸ் பண்ணுறோம். நம்ம கொஞ்சம் அட்லீஸ்ட் நம்ம இன் ஃப்யூச்சர் நம்ம வந்து இந்த ஈகோன்னு ஒன்று எல்லாரையுமே போட்டு ரொம்ப மிரட்டுது. இந்த லிவிங்லேயே அதில் தான் வருது. நான் இப்படி வாழ்ந்து விட்டேன்னு இதுக்கு என்னால் எப்படி வாழ முடியும்ன்றத நிறைய பேர் இந்த தப்பான முடிவுலாம் எடுக்கிறாங்க. ஈகோன்னே ஒன்றும் கிடையாதுங்க. அவருக்கு அந்த ஈகோ வேண்டாம். ஈ குட் ஹவ் செட் கஷ்டமாக இருக்குது, போயிருக்கு, வந்திருக்கு, நம்ம கூட ஸ்டே பண்ணியிருக்கலாம், வெளியில் போயிருக்கலாம். அவருக்கும் பேக்ரவுண்ட் இருக்குது. ஈ இஸ் அ பர்சன் ஃப்ரம் ஹோட்டல் பிஸ்னஸ், அவங்க ஃபேமிலி ஆஃப் ஹோட்டல் பிஸ்னஸ். அவருக்கு மட்டும் ஒரு கலை ஆர்வம். அவர் தெரியும் 10 ரூபா 20 ரூபா நம்ம ஜேபில் வச்சுன்னு பஸ் ஏறி வந்தேன் சார்னுவார் ட்ரிச்சியிலேருந்து. இஸ் ஃபாதர் ஆல்வேஸ் வாண்டட் ஹிம் டு பி எ ஹோட்டலியர். போச்சு எல்லாமே ஒரு ஸ்பர் ஆஃப் மோமெண்ட். இட்ஸ் ஆல் ஃபினிஷ்ட். இது வந்து எப்படின்னா நான் ஒரு மோட்டிவேஷனாக சொல்கிறேன். ஏன்னா ஐம் ஓல்ட் இனஃப். ஐம் அரௌண்ட் 62. தயவு செய்து யாருமே இந்த தப்பான முடிவுமே எடுக்காதீங்க. நோ பாயிண்ட். யூனோ, ஈவன் இஃப் யூ ஆர் அ லூசர், பி அ லூசர். யூ ஹாவ் நோ ரைட் டு க்ளோஸ் யுவர் லைஃப். ஏன்னா உங்களுக்கு என்ன உங்களோட பர்மிஷன் கேட்டால் நீங்கள் வந்தீங்க, இல்லை போகிறது அதே மாதிரி தான். யூ டோன்ட் டிசைட் wherever you are, whatever you are. அது கொஞ்சம் இவங்க மேடையில் இருக்க இவங்க பெரியவங்களாம் இருக்காங்க, எல்லாருமே டிசைட் பண்ணி ஒரு கைண்ட் ஆஃப் நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் எதாவது பண்ண முடியுமா. இதுக்கு அடுத்தது தான் இந்த டப்பிங் சீரியல். இது ஆரம்பிக்கும் போதே இவங்க ஏதாவது மேடம் சொன்னாங்க இல்லைங்களா, அது உண்மை. அந்த பீரியடே எனக்கு தெரியும். அந்த டைமில் ஐ எம் வெரி க்ளோஸ் வித் மிஸ்டர் செல்வராஜ். அவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. இது நீங்கள் பெரியவங்கெல்லாம் ஒன்று முடிவு பண்ணி தான். ஏன்னா அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயந்தான். உண்மையை சொல்ல போனால் எங்கள் பீரியடில் தட் இஸ் அது மட்டும் நான் சொல்லிவிட்டு என்னுடைய உரையை முடிச்சுக்கலான்னு இருக்கேன்.
இதே மெட்ராஸில் ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருந்தது. இவங்க சொன்னாங்க பட்ஜெட், தி பட்ஜெட் ஆஃப் ஹிந்தி ஃபிலிம், தி பட்ஜெட் ஆஃப் அதுக்கு கூட நம்ம எப்படி காம்படிட் பண்ண முடியும், இந்த இதெல்லாம் வந்து தெர் வாஸ் அ பீரியட் மெட்ராஸில் நீங்கள் வந்து படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஆல் த குட் தியேட்டர்ஸ், ஆல் த ஏர் கண்டிஷன் தியேட்டர்ஸ் அவங்க வந்து இங்கிலீஷ் படம் மட்டும்தான் போடுவாங்க. தமிழ் படத்துக்கு உங்களுக்கு டேட் கொடுக்கப்படாது. ஏன்னா தமிழ் படம்னா ரொம்ப ஆஃப் லோ கிளாஸ், அது யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்றது அந்த நேரத்தில் இருந்த ஆட்சியாளர்கள் அதை வந்து ஒரு கண்டிப்பாக ஒன்று கொண்டு வந்தாங்க. என்ன தியேட்டராக இருந்தாலும், நம்ம டாக்கிங் அபவுட் தியேட்டர் அந்த ரேங்க் ஆஃப் சஃபயர், ப்ளூ டைமண்ட், இவங்க இந்த பக்கம் கேசினோ, அந்த பக்கம் பிரைட்டன், குளோப், இந்த மாதிரி வந்து எல்லாமே ஆல் மினர்வா, ஆல் ஏர் கண்டிஷன் தியேட்டர்ஸ். ஸோ தமிழ் போட்டே ஆகணும். இல்லைங்க இங்கிலீஷ் படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கட்டும், அது நல்லா இருக்கும். அவங்க எப்படி காம்படிட் பண்ண முடியும்? யூ கேனாட். இது சம்திங் லைக் இந்த அதர் கன்சியூமர் வேர்ல்டில் வந்து இது ஓப்பன் பண்ணி கொடுத்துடலாம்ல, எல்லாத்தையுமே வித்துடலாமே, சைனாக்கு வித்துடலாமே, நம்ம ஊரில் இவ்வளோ தான் பண்ண முடியுமேன்னு எல்லாமே போயிடலாமே. இட்ஸ் நாட் லைக் தட். இதை வந்து கொஞ்சம் அவங்க மேடையில் இருக்க பெரியவங்க எல்லாருக்கும் அது மோர் எக்ஸ்பீரியன்ஸ்ட், அவங்க தான் இது மொத்தத்தையும் எடுத்துகிட்டு போய் யார் யார் கன்சர்ன்டு பீப்புளுக்கெல்லாம் நம்ம சொல்லி இது கம்பல்சரியாக பண்ணித்தான் ஆகணும். அதில் என்ன லாப மோட்டிவ் இருந்தாலும் எதாக இருந்தாலும் ஒரு வாழ்வாதாரம், இன்னொரு இந்த மாதிரி ஒரு இது வரக்கூடாது. அதுக்கு வந்து நம்ம ஐ ரெக்வெஸ்ட் அவர் எங்களுடைய சின்னத்திரை சங்கத்தினுடைய தலைவர்கள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன், ஒரு கவுன்சிலிங் மாதிரி ஏதாவது ஒன்று கொஞ்சம் தயவு செய்து நீங்கள் வந்து இன்கேஸ் ஆஃப் அன் எமர்ஜென்சி, இன்கேஸ் ஆஃப் சம்படி ஃபிலிப்ஸ் ஒரு ஃபோன் பண்ணி தைரியத்தை கொடுக்குற மாதிரி ஒரு 4-5 நம்பர்ஸ் ஐ கேன் ஆல்வேஸ் கிவ் அ கான்ஃபிடென்ட். சம்டைம்ஸ் எனக்கே விழும், இருந்தாலும் வந்து ஸ்பீக்கப் என்ன என்ன போயிடுது, நமக்கு ஒன்றும் போல, நத்திங், அல்டிமேட் இஸ் லிவிங் ஃபினிஷ்ட். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க எல்லாருமே, இவ்வளோ நாள் இதில் போயிருந்தாருப்பா, இப்போ நடந்து போகிறார், போவோம் போவோம் வாழ்வோம், வாழ்ந்து தான் ஆக வேண்டும். அப்போ எல்லாருமே போயிடலாமே. உலகத்தில் வந்து எல்லாருமே இப்போ காலங்காலத்தில் ஏன்ச்சுமே நம்மக்கிட்ட வந்து இது இல்லை, ஒரு சொந்தமாக ஒரு வீடு இல்லை, ஒரு கார் இல்லை, ஒரு தொழில் இல்லை, எவ்ரிபடி கேன் டை. அது எதுக்கு வாழ்க்கை போகணும், எதுக்கு உலகம் போகணும்? லைஃப் இஸ் நாட் லைக் தட். ஸோ தயவு செய்து யாரெல்லாம் அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் நம்ம இவங்களை கொஞ்சம் கன்சல்ட் பண்ணுங்கள், ஒரு கவுன்சில்ஸ் நேம்ஸ் கொஞ்சம் வாங்கிக்கோங்க, இமீடியட்டாக பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஜாலியாக மீட் பண்ணுவோம், கம் ஹோம், எனிபடி கேன் கம் டு மை ஹோம் எனி டைம், நோ ப்ராப்ளம். நான் அலோன், நான் உங்களுக்கு மோட்டிவேட்டாக தான் பண்ணுவேன். தயவு செய்து யாருமே அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீர்கள். எந்த முடிவுனாலும் எந்த பிரயோஜனம் இல்லை, எதுவும் மாறப்போவதில்லை. ஏறக்குறைய ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 4 வருடங்களுக்கு முன்னாடி நினைக்கிறேன், 2 லேடி ஆர்டிஸ்ட் ஒரே மாதத்தில் சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. நம்ம நடிகர் சங்க சார்பில் கூட்டம்லாம் நடத்தினோம். நம்ம அந்த பெண்கள் பேர் ஞாபகம் இல்லை, சகோதரிகள் பேர். அப்போ இதே மீட்டிங்கு, அப்போவும் சொன்னோம் கவுன்சிலிங் வைப்போம், எல்லாரும் பேசுவோம் அப்படின்னு. நான் சொல்கிறேன், இதுக்கு ஒரு அமைப்பு ஆரம்பித்து வைக்கிறதுங்கிறது இல்லாமல் முதல்ல ஒருத்தரை டிட்டாச்சபிளாக இல்லாமல் அட்டாச்சபிளாக தொடர்போடு இருங்க. வேலை செய்கிற நேரத்தில் காலையில் ஷூட்டிங் ஸ்பாட் வந்தால் ஹாய் ஹாய் நல்லா இருக்கியா வாடா எப்படா இருக்கேன்னு கட்டி பிடிச்சிக்கிறது, பேசுறது. ஷூட்டிங் முடிச்சுட்டு போன உடனே நீ யாரோ நான் யாரோன்னு இருக்கிறது மிகப்பெரிய ஒரு வருத்தத்திற்குரிய செயல். அது நடிகர்களாக இருக்கட்டும், இல்லை தொழில்நுட்ப கலைஞர்களாக இருக்கட்டும், எல்லாருமே தொடர்பில் இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனைகளுக்கு ஈஸியாக தீர்வு கொண்டு வரலாம். மனசை விட்டு பேசுறது தானே. கடன் சொன்னோன்னே எனக்கு சிரிப்பாக இருக்குது. இந்தியாவே, இந்த தேசமே கடனில் இருக்குது. ஒவ்வொரு இந்திய குடிமகனும் கிட்டத்தட்ட 80,000 ரூபாய் கடன்காரனாக இருக்கான். எது இந்த நாடே. ரிலையன்ஸ் அம்பானி இன்னைக்கு யார் கையில் பார்த்தாலும் அவங்க செல்லு தான் இருக்குது, அவரு கடன்காரனாக இருக்காராம். பேப்பரில் படிக்கிறோம், நம்ம போய் பார்க்கல, நிஜம் அதுதான். இப்போ தீர்வுன்னு சொல்லும்போது அடுத்த கட்டத்துக்கு போயிடுவோம். நம்ம ரத்த கண்ணீருங்கிற படத்தில் நடிகர்கள் எம்.ஆர். ராதா கிட்டத்தட்ட 1950களில் வந்த படம், காலத்தால் அழிக்க முடியாத ஒரு காவியமாக இருக்கக்கூடிய படம். அந்த படத்தில் ஒரு காட்சி, அதில் ஒரு கேள்வி பதில் வரும். அவர் செகண்ட் ஹாஃப், அது லெப்ரசி வந்த பிறகு இருப்பார், பேப்பரை படிக்க சொல்லுவார்.
புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு தீங்கானது அப்படின்னு பேப்பர் படிக்கிறவன். அப்புறம் கேட்பார், அப்படியா, சரி இந்தியாவில் எத்தனை பேர் மக்கள் தொகை அப்படின்னாரு. கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி 60 கோடிங்க. அதில் எத்தனை பேர் புகைப்பிடிப்பாங்க அப்படின்வாங்க. ஒரு பாதி பேர் 30 கோடி பேர். இந்தியாவில் அந்த சிகரெட் தயாரிக்கிற கம்பெனி எத்தனை கம்பெனி அப்படின்னாரு. ஒரு 5-6 கம்பெனி. ஏண்டா 5-6 கம்பெனியை போய் இழுத்து மூடாம இந்த 30 கோடி பேர்கிட்ட போய் சிகரெட் பிடிக்காதுன்னு ஏண்டா சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னுவார். இது 50 வருடங்களுக்கு முன்னால் நடிகவேல் அவர்கள் தன்னுடைய திரைப்படத்தில் சொன்னது. இப்போ அந்த கருத்தை உங்ககிட்ட நான் வலியுறுத்துறேன். இப்போ எல்லாம் சொன்னாங்க, சுற்றி வளைச்சு என்ன கை காமிச்சாங்க. டப்பிங் யூனியனை சார்ந்தவர்கள் டப்பிங் பேசவில்லை என்றால் டப்பிங் சீரியல்களை நிறுத்தலாம், நிச்சயமாக நிறுத்தலாம். ஒரு ஊர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு தெரு அழிஞ்சா தப்பு கிடையாது. ஒரு தெரு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு வீடு அழிஞ்சா தப்பு கிடையாது. அப்படி என்னுடைய டப்பிங் யூனியனை சார்ந்த கலைஞர்களுக்கு இப்பொழுது அதிக வேலை வாய்ப்புகள் இருந்தாலும் திரையுலகை, சின்ன திரையுலகை சார்ந்த அனைத்து கலைஞர்களுக்கும் வேலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய யூனியனை சார்ந்த உறுப்பினர்களை உங்களுக்காக ஒத்துழைக்க என்றும் தயாராக இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு மானசீகமான வார்த்தை உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். இதுல ஒளிவு மறைவு ஒன்றும் கிடையாது. பாலாஜி யாதவோட மரணம் வந்து அர்த்தமற்றதா போகக்கூடாது என்பதை மட்டும் இந்த கூட்டத்தின் முதல் தீர்மானமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. அது அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும். அவருடைய மரணம் வந்து நிச்சயமாக வந்து ஒரு பெரிய இழப்பு. அவர் எந்தெந்த வருத்தங்கள் பட்டிருப்பார், எவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருப்பார்ன்றது எவ்வளவோ, ஆனால் எந்த கட்டத்துக்கு அவர் வந்து தள்ளப்பட்டிருப்பார்ன்றது வந்து நம்மளாம் உணரணும்னு சொன்னால் அதை அர்த்தமுள்ளதாக செய்வது தான் நமக்கு, அவர் ஆத்மாவுக்கு நம்ம செய்கின்ற ஒரு சாந்தியாக இருக்கும். இப்போ இங்கே பேசினவங்க எல்லாருமே வந்து பெரியவர்கள் செல்வம் சொன்ன மாதிரி தலைவர்கள் முடிவெடுப்பார்கள், தலைவர்கள் முடிவெடுப்பார்கள். நிச்சயமாக தலைவர்கள் நாங்கள் முடிவெடுப்போம். ஆனால் அதை செயல்படுத்துறது என்பது ஒற்றுமை மட்டுமே தான் செயல்படுத்த முடியுமே தவிர எந்த ஒரு தனி மனிதனும் அதை செயல்படுத்த முடியாது. ஒற்றுமையாக செயல்படுவோம் நீங்கள் சொன்னீங்கன்னா செயல்படுத்திடுவோம். நன்றி. நிச்சயமாக வந்து உங்களுக்கு வந்து அந்த வகையில் வந்து தொழிலாளர்கள் அமைப்பு வந்து உங்களுக்கு ஆர்டிஸ்டாக நினைக்காம, ஒரு டைரக்டராக இல்லாமல், ஒரு டெக்னீஷியனாக இல்லாமல் நாங்கள் எல்லாருமே உங்கள் கூட இருக்கிறோம். இதற்கு முதல் இது அறிவிப்பாக வர புதன்கிழமை அனைவரும் சின்னத்திரையில் வேலை செய்கின்ற அனைவரும் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தத்தை பெப்சி அறிவிக்கிறது.